வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பயாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் என்ன, அந்த ஒன் வேர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளான்ட் தட் மேனுஃபேக்சர் தயர் ஓன் ஃபுட் ஆர், அதாவது தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தானா தயாரித்துக் கொள்ளும் முறைக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆட்டோட்ராபிக், ஆப்ஷன் பி ஹீமோசிந்தட்டிக், ஆப்ஷன் சி சாப்ரோபைட்டிக் அண்ட் ஆப்ஷன் டி ஹெட்டிரோடாபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்க ஆட்டோட்ராபிக் அப்படின்னா என்னன்னா, அதுதான் அதுக்குரிய சரியான ஆன்சர். அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலமா தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கிறது வித் யூஸ் ஆஃப் வாட்டர், ஏர் அண்ட் சன்லைட். ஓகேவா? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஹீமோசிந்தட்டிக் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸ் பை ஃபுட் மேட் பை பாக்டீரியா ஆர் அதர் லிவிங் திங்ஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட். சூரிய ஒளி இல்லாத போது ஃபுட்டை வந்து பாக்டீரியா மூலமாவோ இல்லை அதர் லிவிங் திங்ஸ் மூலமாவோ நம்ம தயாரிச்சோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹீமோசிந்தட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சாப்ரோபைட்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளான்ட் அண்ட் ஃபங்கஸ் க்ரோ ஆர் டெத் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர். அதாவது ஒரு பிளான்ட் ஆகட்டும் ஃபங்கஸாக இருக்கட்டும், அது வந்து டீகேயிங் ஆயிருக்கக்கூடிய இறந்து போன ஒரு உயிரினத்து மேலே வளருது, தேவையான நியூட்ரிஷனை அதுல இருந்து எடுத்துக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சாப்ரோபைட்டிக். அண்ட் ஹெட்டிரோடாபிக் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, cannot produce their food taking nutrition from other source. அதாவது அதனால உணவு தயாரிக்க முடியாது, அதோட உணவை வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறது தான் இந்த ஹெட்டிரோடாபிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளான்ட் தட் மேனுஃபேக்சர் their own food ஆர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆட்டோட்ராபிக் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.